அப்போ ஒரே ஒரு கட்டிடத்துக்கு அனுமதி கொடுப்பதற்கு இவர்களுக்கு வரும் விஞ்ஞான ஊழல் 20 கோடி வந்து சேகர் பாபு அதில் பாதி எடுத்துட்டு பாதியை ஸ்டாண்ட். இங்கே அனுமதி வாங்க வேண்டுமானால் சென்னையில் நீங்கள் கட்டடம் கட்டுறீங்கன்னா குறைஞ்சது 10 to 20 லட்சம் சாதாரண இவங்க வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை போய் பார்த்தாங்க. கம்யூனிஸ்ட் கூடியாக கட்டியிருக்காங்க. போலீஸ் கூட்டிகிட்டு போய் அடிக்கும்போது ஒரு கம்யூனிஸ்ட்காரக்கான ஒரு கம்யூனிஸ்ட் கூடியிருக்காங்க. தொழிலாளர்களுக்கு போராடுவது கம்யூனிஸ்டுகளின் வேலை என்றால் உங்கள் ஸ்டாலின் சொல்லி நீங்கள் இது பண்ணணும் இல்லை, அவனை வந்து அவனுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை. ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடாதீங்க, கவர்னர் மாதிரி உள்ளே நுழைய விடாதீங்க. நீசர்கள் இவங்கெல்லாம் இவன் போனாலே அந்த இடம் உருப்படாது. அது சுதந்திர தினவிழாவுக்கு பண்ணலாமா? சுதந்திர தினத்துக்கு இன்னைக்கு கருப்பு கொடியேற்றின தேச துரோகிகள் இவங்க. கருணாநிதிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு ஒரு காலம் கருணாநிதி வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே இல்லை. இதுதான் சரித்திரம். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல் தூய்மை பணியாளர்கள். சென்னை மாநகராட்சியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 12 நாட்களாக மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து ஹைகோர்ட்டில் இருந்து அவங்களெல்லாம் களைய வைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரையும் கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கைது செஞ்சுட்டு அப்புறம் கடைசி விடுதலை கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பிரச்சனை? தூய்மை பணியாளர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பொதுமக்கள் பலருக்கும் தெரியாது. அதில் உள்ள அரசியல் என்ன, அதில் உள்ள லஞ்சம் ஊழல் என்ன அப்படிங்கிறத நம்ம வெளியில் சொல்லணும். உங்களில் பல பேருக்கும் தெரியாது. திராவிட மாடல் ஊழல்லாம் எப்படின்னா, சர்க்காரியா கமிஷனில் சொன்னார்ல, விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருக்கிறார் கருணாநிதின்னு. இது திராவிட மாடல் பூரா அப்படி தான். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அதில் ஊழலுக்கு ஒரு வழி இருக்கும். இப்போ கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, ஜெயலலிதா 2001 2007-6 வரை மின்மிகை மாநிலமாக வச்சுட்டு போனார். அதாவது மின் உற்பத்தி அதிகம் இருந்தது. 2006 இவங்க வந்த உடனே ஃபுல்லாக கரண்ட்டு கட்டாச்சு. அப்போ மக்களுக்கு எப்படி அவங்க இருக்கும்போது ஃபுல்லாக இருந்தது, இவங்க இருக்கும்போது ஏன் போச்சுன்னா வெளியில் யாருக்கும் தெரியாது. திராவிட மாடல் ஊழல். அந்த மின்சாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மின்சார உற்பத்தியில் ஒவ்வொரு இதுவும் வந்து அப்பப்போ ரிப்பேர் ஆகும். திமுக வந்த உடனே என்ன பண்ணுவான், ரிப்பேர் ஆகிறத நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் ரிப்பேர் ஆகிறத ரிப்பேரே பண்ண மாட்டான். பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வெளி மாநிலத்தில் இருந்து மின்சாரத்தை வாங்குவான். அது ஒரு யூனிட்டுக்கு இத்தனை பைசான்னு வைக்கும்போது அதில் இவனுக்கு பர்சன்டேஜ், அதில் பல கோடி கிடைக்கும். இவன் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தியை வந்து வச்சா அவன் சம்பாதிக்க முடியாது. அதனால் இவங்க வரும்போது பூரா என்ன பண்ணுவாங்க, ரிப்பேர் ஆனதோ ரிப்பேர் பண்ண மாட்டான், ஒழுங்காக இருக்கிறத ரிப்பேர் பண்ண வச்சுருவான். செயல்படாமல் வச்சுட்டு அதில் கொள்ளையடிப்பான். நாட்டு மக்கள் பூரா இருட்டில் இருப்பாங்க, கவலைப்பட மாட்டான். ஏன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் நிறையா வழி வச்சுருக்கான்ல. 4000 ரூபா கொடுக்குறது, இந்த இல்லாதையும் பொல்லாதையும் இது பண்ணுறது, கூட்டணி கட்சிகளை உடைக்கிறது, இந்த வேலை பண்ணி இவன் கொள்ளையடிப்பான். அதுதான் மின் வாரியத்தில் நடந்த ஊழல். அது மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள்லேயும் இவன் ஊழல் பண்ணியிருக்கான், யாருக்கும் தெரியாது. அதனால தான் இவன் கொள்ளையடிப்பதற்காக தூய்மை பணியாளர்களை நடுரோட்டில் நிற்க வச்சுருக்காங்கிறதுக்கான ஆதாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ புரிஞ்சுக்கங்க நம்ம அரசியல்வாதி எவ்வளவு அயோக்கியர்கள்னு புரிஞ்சுக்கங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தனியார் கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற வேலை பார்க்குறாங்கல்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை விட்டுருங்க, கீழ்மட்டத்தில் இருக்கிற வேலைக்காரர்கள்லாம் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தனியார் கம்பெனிகள்கிட்ட இருந்து அந்த பணியாளர்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஏன் எடுப்பான்னா,
தனி இவங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவான், இது பண்ணுவான், சம்பள உயர்வு கேட்பான். இதெல்லாம் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் தனியார் கம்பெனிகள்கிட்டருந்து கான்ட்ராக்டுக்கு குத்தகை முறையில் எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுப்பான். அப்போ இந்த தனியார் கம்பெனிகள் என்ன பண்ணுவான்னா, சார் ஒரு ஆளுக்கு 25,000 ரூபா மாத சம்பளம்மா, இவன் கம்பெனிக்காரன் சரி அப்படின்னு கொடுப்பான். ஆனால் அந்த வேலைக்கு எடுக்கிறான் பாருங்க இங்கே கம்பெனிக்காரங்க ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா தான் கொடுப்பான். பிஎஃப் இதுன்னு ஒரு 2,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு 13,000 குறைஞ்சது 10,000 ரூபா மாதம் கம்பெனிக்காரனுக்கு லாபம் கிடைக்கும். மாதம் 10,000 ரூபா. இதில் என்ன பண்ணுவான், அந்த ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் இவங்ககிட்ட இந்த கம்பெனி ஆட்களை சப்ளை செய்யும் கம்பெனி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவான், மாதம் இவ்வளவு. அதனால் அவன் இவங்களுக்கே ஆர்டர் கொடுப்பான். பாவம் உழைக்கிறவன் 10,000 ரூபா வாங்குவான். இடையில் இருக்கிற அந்த கம்பெனி ஆட்களை எடுக்கும் கம்பெனி மேனேஜரு அந்த கம்பெனி வந்துக்கிட்டு உழைக்கிறவன் சம்பளத்தை விட அவனுக்கு லாபம் அதிகம் வரும். இதுதான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. இப்போ நம்ம இதில் சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்கள், அதில் 11 மண்டலங்களை இவங்க இப்போ இவங்களுக்கு இதுக்கு விட்டான், தனியார் கம்பெனிக்கு. அப்போ தனியார் கம்பெனி இந்த தொழிலாளர்களுக்கு இந்த தூய்மை பணியாளருக்கு எவ்வளோ கொடுப்பான்? 25,000 ரூபா கவர்மெண்ட்டில் வாங்குவான், 30,000 ரூபா அவங்க பேர் சொல்லி வாங்குவான். அவங்களுக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா தான் கிடைக்கும். இதுக்கு தான் அவங்க என்ன போராடுறாங்க, தனியார்கிட்ட விடாதீங்க, எங்களை நீங்களே நேரடியாக எடுங்க, அவனுக்கு கொடுக்குறீங்கல்ல 25,000 30,000 அது எங்களுக்கு கொடுங்க, எங்கள் குடும்பம் பிழைக்கும், எங்கள் பிள்ளை குட்டிகள் இருக்கும், அதுதான் உங்களுடைய கோரிக்கை. ஆனால் அரசியல்வாதி என்ன பார்க்குறான், இப்போ எப்படின்னா என்னென்ன கம்பெனிக்கு கொடுத்தான்னு இப்போ லிஸ்ட் எடுத்தோன்னு வைங்க, அந்த கம்பெனியில் போய் நம்ம கேட்டோம்னா மந்திரிக்கு ஒரு ஆள் தூய்மை பணியாளருக்கு மாதம் எவ்வளவு கமிஷன் மந்திரிக்கு போகுதுன்னு பாருங்கள். அதுதான் மாதம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு 10 கோடி சம்பளம் கொடுக்குறான்னு வைங்க, அதில் 30% மந்திரிக்கு போயிடும் லஞ்சமாக. அப்போ மந்திரி என்ன பண்ணுவான், தனியார் கம்பெனியில் விட்டால் தான் நமக்கு மாதம் பணம் வரும். இவனை பூரா அங்கே அரசாங்கத்தில் சேர்த்தா நமக்கு என்ன லாபம்? இவன் பார்க்குறது பூரா நமக்கு கமிஷன். இந்த கமிஷனுக்காகத்தான் தொழிலாளர்களை தூய்மை பணி செய்ய தொழிலாளர்களை பலிகடா ஆக்கி இவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் பணத்தில் பாதி கூட அவர்களுக்கு சம்பளமாக போய் சேருவதில்லை. ரெண்டாவது பணி பாதுகாப்பு, அவங்களுக்கு பணி பாதுகாப்பே இருக்காது. ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணுவான், ஒரே நல்ல வேலையை விட்டு அனுப்பிடுவான். ஆனால் அரசாங்கமே எடுத்தாங்கன்னு வைங்க, உடனே வேலையை விட்டு அனுப்ப முடியாது. அவனுக்கு இன்க்ரிமெண்டெல்லாம் கிடைக்கும் அரசாங்கத்து இதில் கார்ப்பரேஷனில் போனால். வருங்காலத்தில் ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதுக்காகத்தான் அந்த ஏழை தூய்மை பணியாளர்கள்னால் எதுக்கு கத்துறான், ஏதோ வருங்காலத்தில் குடும்பம் இதாக இருக்கும், பணி பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு அவன் போராடுறான். இவன் அந்த போராட்டத்தை அடக்கிறான். மாதம் ஒரு கமிஷன் நமக்கு வராது. ஆக கமிஷன் வருவதற்காக இவர்கள் போடும் சதித்திட்டம் தான். இன்னும் 2,000 தொழிலாளர்கள் 4 மண்டலத்தில் இருக்கிறவங்க பல வருடங்களாக ஒப்பந்த தொழிலாளராகவே இருக்கான், ஒரே சம்பளம் அவனுக்கு. அவன் என்ன கேட்குறான், எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்கப்பா, எத்தனை வருஷமாக நான் ஒப்பந்தத்தில் இருக்கேன், எனக்கு அதே சம்பளம் தானே கிடைக்கும். இப்போ அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் டிஏ இந்த பஞ்சப்படி கொடுத்துருவான், எல்லா அரசாங்க ஊழியருக்கும் வரும். இவன் பாவம் தூய்மை பணியாளர், இவன் ஒரே சம்பளத்தில் பல வருடங்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதனால் அவன் என்ன கேட்குறான், எனக்கு ஒப்பந்த பணியாளர் இருந்து எனக்கு பணியை நிரந்தரம் பண்ணுன்னு அவன் கேட்குறான். இந்த கோரிக்கையில் ஏதாச்சும் தப்பு இருக்கா நீங்கள் சொல்லணும். அப்போ இவன் ஏன் அடக்கிறான்னு கேட்டிங்கன்னா, மாதம் இவங்க பேரை சொல்லி கொடுக்குற அரசாங்கத்தில் இருக்கிற எடுத்த படத்தை தனியார் கம்பெனிகளை கொடுத்து அவங்க மூலம் எடுத்தானா இவனுக்கு ஒரு மாதம் பல கோடி லாபமாக வரும். அதுக்காகத்தான் பலி கொடுக்குறான். இப்போ இந்த இதெல்லாம் வித்தியாசமாக நடக்குது. உங்களால் நீங்கள் இப்படியெல்லாம் லஞ்சம் என்பது ஒன்று நடக்குமா, ஊழல் நடக்குமான்னு. சேகர் பாபுன்னு மந்திரி இருக்கார், அவர் HRMCயில் கொள்ளையடிக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். எப்படி அடிக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கோயில் நிலத்தையும் ஏற்கனவே ஒப்பந்தத்துக்கு விட்டதுக்கு லாங் லீஸ், நீண்டகால ஒப்பந்தத்துக்கு விட்டதெல்லாம் அவர் காலி பண்ணி புது ஆளுகளுக்கு ஒப்பந்தம் போட்டு குறைந்த விலையில் மாதம் இவ்வளோ கொடுத்தா போதும், எனக்கு இவ்வளோ கொடுன்னு கோடிக்கணக்கான பணத்தை இந்து அறநிலைத்துறையிலிருந்து வித்தியாசமாக நான் உங்கள்கிட்ட டிவியில் எதை காமிப்பான் தெரியுமா, பாருங்கள்
இந்த கோயில் நிலத்தில் 40 வருஷமாக இருந்துக்கிட்டு இருந்த ஒரு காலி செய்து விட்டோம், அதை மட்டும் வீடியோவில் காமிப்பான். ஆனால் காலி செஞ்ச இடத்த மறு இதுக்கு யாருக்கு விடுறான், மறு ஒப்பந்தம் யாருக்கு விடுறான்? அதில் மாத வாடகையை எவ்வளோ குறைச்சி வாங்கிட்டு இவன் ஒரு மொத்தமாக எத்தனை பணம் வாங்குகிறான். அதாவது மிகப்பெரியதாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ கோயில் நிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட கால ஒப்பந்தம் போடுவான். வாடகை போய் கேட்டிங்கன்னா மாதம் 10,000 ரூபா இருக்கும் 2-3 ஏக்கர் நிலத்தை. ஆனால் இதுக்கு விடுறான் பாருங்கள், அரசியல்வாதி ஒப்பந்தத்துக்கு. அவன் வந்து எனக்கு 10 கோடி கொடு, 20 கோடி கொடு. இதைத்தான் ஹெச்ஆர்என்சியில் வித்தியாசமான விஞ்ஞான ஊழலை பண்ணி சேகர்பாபு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கார். இது ஒன்று. இவங்க ஊழல் பூரா எப்படி போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். சிஎம்டிஏ இங்கே வந்துக்கிட்டு பெரிய பெரிய கட்டிடங்கள் இப்போ எழுப்புகிறாங்க. 20 மாடி 25 மாடி அடுக்குமாடி பெரிய கம்பெனி வந்து கட்டுறான். இதுக்கு பூரா சிஎம்டிஏ சென்னை பெருநகர் இந்த வாரியம் இந்த குழுன்னு இருக்குது, சென்னை பெருநகர் குழுமம்னு இருக்குது. சிஎம்டிஏ சிட்டி மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க வந்து அனுமதி கொடுக்கணும். இப்போ சேகர்பாபுட்ட ஸ்டாலின் அதை கொடுத்து வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா 20 மாடி 25 மாடி கட்டுறான்னா மிகப்பெரிய கோடீஸ்வர கம்பெனி. அதில் எனக்கு வந்து ஒரு 10 ஃப்ளாட்டை ஃப்ரீயாக கொடுத்துரு, உனக்கு ஒப்பந்தம் இது கொடுக்குறேன் அனுமதி. அப்போ இந்த 10 ஃப்ளாட்டுனா இந்த 10 ஃப்ளாட்டை வெளியில் வந்து 1-2 கோடி 20 கோடிக்கு விற்றுருவாங்க. அப்போ ஒரே ஒரு கட்டிடத்துக்கு அனுமதி கொடுப்பதற்கு இவர்களுக்கு வரும் விஞ்ஞான ஊழல் 20 கோடி வந்துடும். சேகர்பாபு அதில் பாதி எடுத்துகிட்டு பாதியை ஸ்டாலின்கிட்ட கொடுக்குறாரு. இங்கே அனுமதி வாங்க வேண்டுமானால் சென்னையில் நீங்கள் கட்டடம் கட்டுறீங்கன்னா குறைஞ்சது 10 to 20 லட்சம் சாதாரண இவங்க வந்து இப்போ செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 50 லட்சம் செலவு பண்ணுறாங்க. இப்போது அடுக்குமாடி குடியிருப்பு எனக்கு வேண்டியவர் கட்டினார். எவ்வளவு கொடுத்தேன்னா சேகர்பாபுக்கு 50 லட்சம் கொடுத்தான். நான் 10 வீடு கட்டினேன், 50 லட்சம் கொடுத்தேங்கிறாங்க. அப்போ இந்த சிஎம்டியில் அனுமதிக்கு பூராம் பணம் இல்லைன்னா அந்த கட்டடத்தில் 4-5 ஃப்ளாட் இப்படி ஒரு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஊழல் தான் இப்போ நடக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல். என்னென்னா பாவம் இந்த அப்பாவி ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து சூதாட்டம் நடத்தி கொண்டு இருக்காங்க. இவங்களை ஏமாற்றி ப்ரைவேட்டில் விடுறான்னா நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க? தனியாருக்கு விடுறான்ப்பா. தனியாரிடமிருந்து இந்த ஒவ்வொரு தொழிலாளருக்கும் இவர்களுக்கு கொடுக்கும் சம்பளத்தில் அரசாங்கத்திடமிருந்து கொடுக்கும் சம்பளத்தை அந்த தனியார் கம்பெனிக்கு கொடுக்குற சம்பளத்தில் ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு வாங்குகிறான். அப்போ எத்தனை இவங்க இருப்பாங்க பாருங்கள் நீங்கள். அப்போ எத்தனை கோடி மாதம் வரும். அதற்காகத்தான் இவர்கள் இதை வந்து தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்யாமல் இவர்கள் பேரை சொல்லி மகா கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே பிரச்சனை. அவன் பார்த்தான், அதனால் ரோட்டில் வந்து நின்னான். 2000 பேர் இருந்தான், சாப்பிடாமல் கொள்ளாமல் கவலையே படலை. ஹைகோர்ட்டில் இவங்க தான் தெரியும்ல, ஹைகோர்ட்டில் கோடி வக்கீல் வச்சுருப்பான், அவனை வச்சு ஓட்டில் ஆர்டரை வாங்கி அவர்களை எல்லாம் வெளியேற்றி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, எங்களை கைது பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்க. ஏன் அடிக்கணும்? போராடக்கூடிய தொழிலாளன் தானே. இந்த கம்யூனிஸ்ட்காரனை என்னப்பா பண்ணுறீங்க? நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை போய் பார்த்தா வெறும் கம்யூனிஸ்ட் கூடியாக கட்டியிருக்கான். போலீஸ் கூட்டிகிட்டு போய் அடிக்கும்போது ஒரு கம்யூனிஸ்ட்காரை காணோம், ஒரு கம்யூனிஸ்ட் கூடியை காணோம். தொழிலாளர்களுக்கு போராடுவது கம்யூனிஸ்டுகளின் வேலை என்றால் உங்கள் ஸ்டாலின்கிட்ட சொல்லி நீங்கள் இது பண்ணணும்ல, அவனுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கணும்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டாலின் போய் கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அது சன் பிக்சர்ஸு, அவங்க ஃபேமிலி, இது அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. அதனால் படத்துக்கு வசூல் வரணும்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் அந்த படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் 2 மணி நேரம் 50 நிமிஷத்தை ஒரு முதலமைச்சர் வந்துக்கிட்டு இங்கே இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது உட்காந்து பார்த்துட்டு ட்விட்டரில் படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். எவ்வளோ கேவலமான முதலமைச்சர். இவங்கள போராடுறவங்களுக்கு என்ன சொல்கிறான், மதிய சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு. அந்த மழை பெய்யும் போது ஸ்டாலினும் உதயநிதியும் பிரியாணி போட்டாங்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு. இன்றைக்கி மதிய சாப்பாடு ஃப்ரீயாக போடுறான். ஒன்றும் பிச்சைக்காரனா அங்கே இருக்கிறவங்க மதிய சாப்பாடு ஃப்ரீயாக போடுவானா? அவங்க ஏதாச்சும் கடன் வாங்கி வச்சுருந்தா அந்த கடனுக்கு மானியம் கொடுப்பாங்களாம். ஆனால் தனியார் கம்பெனிகிட்ட இருந்து நாங்கள் உங்களுக்கு சேர்க்க மாட்டோம். எனக்கும் கூட வரக்கூடிய மாதம் கோடிக்கணக்கான படம் நஷ்டம் வருகிறது.
அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட கேவலமான பிறவிகள் நம்ம அரசியல்வாதி தெரியும்ல. இதில் லஞ்சம் வாங்குறதுன்னு இருக்குல்ல, லஞ்சம் வாங்கி தொலைகிற இந்த அன்னைக்கு மதுரையில் மேயர், பெண் மேயர் கணவனை கைது பண்ணியிருக்காங்க. கேட்டால் 150 கோடி ஊழல் அதில் மதுரை மாநகராட்சியில். அவனை சொல்லி குத்தமில்ல, அந்த மேயரை கூட்டிகிட்டு வாங்க, மேயர் புருஷனை கூட்டிகிட்டு வாங்க. அங்கே வந்து அவர் சீட்டு வாங்குறதுக்கு, மேயர் ஆகிறதுக்கு ஸ்டாலினுக்கு எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. இங்கே சென்னையில் ஒரு 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 கவுன்சிலர் எலெக்ஷனில் நிற்கிறவன், திமுக உள்ள நின்றவன்லாம் 1 கோடி 2 கோடி கொடுத்தவனுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க. மேயர் அவர்களுக்கெல்லாம் பல கோடி, அவன்கிட்ட பல கோடி லஞ்சம் வாங்கித்தானே நீ அவனை மேயராக போடுற. அவன் என்ன பண்ணுறான், வியாபாரமாக்கிட்டான். ஸ்டாலினுக்கு 10 கோடி 20 கோடி கொடுத்து தான் நான் மேயராக வந்தேன், அப்போ நான் சம்பாதிப்பேன்னு தான் சம்பாதிக்கிறேன். அப்போ அவனை போய் கைது பண்ணால் யார்? கைது யாரை பண்ணணும்? ஸ்டாலினை பண்ணணும். மேயர் பதவி கொடுக்கும்போது நீங்கள் வாங்கின கோடிக்கணக்கான பணத்துக்காக அது லஞ்சம் தானே, உங்களைத்தான் கைது செய்ய வேண்டும். ஏன்னா அந்த லஞ்சத்துக்கு அடித்தளத்தை போட்டு கொடுப்பதே நீங்கள் தான். அதனால் இத்தனைக்கும் காரணம் இந்த திமுக மாடல் அரசு, ஸ்டாலின் தான் இத்தனை ஊழலுக்கும் காரணம். அவங்க மந்திரி சம்பாதிப்பதற்காக ஒப்பந்த தொழிலாளர்களை பலிகடா ஆக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது நாளைக்கு சுதந்திர தின விழா, தேநீர் விருந்து. நேற்றே சொன்னான், திருமாவளவன் புறக்கணிப்பேன்னாரு, காங்கிரஸ் புறக்கணிப்பேன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் 2 பேரும் தேச விரோதி, 2 பேரும் தேச விரோதி. திருமாவளவன் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அறிக்கை விட்டார், அங்கே இருக்கிற மக்களை கொள்ளாதீர்கள் அப்படின்லாம் சொன்னார். அப்போவே சொன்னவங்கெல்லாம் தேச விரோதிகள். இவங்களுடைய சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை, இந்திய குடியுரிமையை வந்து யார் எதிராக பேசுகிறார்களோ இந்தியாவிற்கு எதிராக, அதுவும் குறிப்பாக போர்க்காலங்களில் அவனை பூரா குடியுரிமையை வந்து ரத்து செஞ்சு பாகிஸ்தானுக்கு விரட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்போவே அதில் முதலிடம் வச்சவங்க வந்து இவங்க தானே, திமுக. நேற்றே சொன்னேன், இந்த திமுககாரன்னு அவனே வந்து நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லணும். கம்யூனிஸ்ட்காரன் சொன்னேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் வெங்கடேசன் பேசுனது நம்ம கேட்டோம், திருச்சி சிவா பேசுனதை கேட்டோம். 2 பேர்த்தையும் கூப்பிடாதீங்க, கவர்னர் மாதிரி உள்ளே நுழைய விடாதீங்க, நீசர்கள் இவங்கெல்லாம். இவன் போனாலே அந்த இடம் உருப்படாது. அதுவும் சுதந்திர தின விழாவுக்கு பண்ணலாமா? சுதந்திர தினத்துக்கு இன்றைக்கி கருப்பு கொடியே எத்தனை தேச துரோகிகள் இவங்க சொன்னேன் நான் அப்போவே நேற்று. நல்ல வேலை, இப்போ கவர்னர் முடிவெடுப்பதற்கு முன்பாக திமுகவும் கம்யூனிஸ்டும் அவங்களே முடிவெடுத்துட்டாங்க, நாங்கள் புறக்கணிக்கிறோம், எங்களுக்கு போகலன்னு. நல்ல வேலை, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 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 50-100 டீ செலவு மிச்சம் அரசாங்கத்துக்கு. அதனால் இவர்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு தகுதியற்றவர்கள், அவர்களே புறக்கணிச்சிட்டாங்க. கவர்னர் திருப்பி சொல்கிறாங்க, மறுபடியும் இந்த ரிப்பப்ளிக் டே இதுக்கெல்லாம் இவங்களை கூப்பிடாதீங்க, இவர்களை கூப்பிட்டால் அந்த நாட்டின் எதிரிகள் அவர்கள், நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள். அதனால தான் இயற்கை சக்தியை அவர்கள் மனசை மாற்றி அவங்களே அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இதில் வந்து முதலமைச்சர் கொடியேற்றுவார். இதுக்கு வந்து சுதந்திர தினத்துக்கு ஒருத்தர்னா கவர்னர் ஏற்றினாருன்னா குடியரசு தினத்துக்கும் முதல்வர். அப்போ கருணாநிதி கொடியேற்றும் போதெல்லாம் நான் அவ்வளவு மனது வருத்தப்பட்டு, இதே வாய் தான் சொன்னது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த அன்னைக்கு கருப்பு கொடியை ஏற்றியது இதே ஆளுங்க தான். அவர்கள் கையால் சுதந்திர கொடி ஏற்றுறது நாட்டுக்கு அவமானம். அது மாதிரி இப்போ எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. இதில் வேடிக்கை பாருங்கள், விஜயும் புறக்கணிக்கிறார். இப்போ தெரியுதா விஜய் அடையாளம் தெரியுதா? விஜய் யார் ஆளுன்னு இவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கைது செஞ்சதை. எங்கள் பணியில் வீட்டில் இருந்துகிட்டே கண்டனம் தெரிவிக்கிறார். போராட்டத்துக்கு வாங்க, சும்மா வந்து பார்த்துட்டு போனால் போதுமா? இப்போ வந்து சுதந்திர தினத்துக்கு புறக்கணிக்கிறீங்க, கவர்னருக்கு தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறீர்களா இல்லை சுதந்திர தினத்தை புறக்கணிக்கிறீங்களான்னு தெரியணும். நீங்கள் ஈவே ராமசாமியின் வாரிசு. நீங்கள் போன எலெக்ஷனுக்கு வரும்போது சைக்கிளில் கருப்பு சிவப்பு கலர் போட்ட சைக்கிளில் வந்து ஓட்டு போட்ட ஆள் நீங்கள் யாருடைய ஏஜென்ட்டு, யாருடைய கையாளுங்கிறது நீங்கள் ஈவே ராமசாமியை ஒவ்வொரு பிரச்சனையிலும் பேசும்போது தெரியும். மத்திய அரசு பேசும்போது எல்லாம் ஒன்றிய அரசுன்னு பேசக்கூடிய திமுக ஏஜென்ட்டு நீங்கள்ங்கிறது உங்கள் மேலே குற்றம் சாட்டுறேன். இல்லைன்னா சுதந்திர தின விழாவை புறக்கணிக்கலாமா? கவர்னரை தூக்கி போடுங்க. அது எதுக்காக நடத்தக்கூடியது? நாட்டுக்காக நடத்தக்கூடியது இல்லை. நாட்டுக்காக பண்ணக்கூடிய சுதந்திர தினத்தை வந்து புறக்கணிக்கிறீங்கன்னா நீங்களும் தேச துரோகிகள் பட்டியலில் சேர்ந்துட்டீங்கிறது தானே. பார்த்துல பண்ணணும். யாரை புறக்கணிக்கிறீங்க?
200 கோடி பணம் வாங்கிறதுக்கு நீங்கள் இது கொடுத்தது, அடித்தளம் அமைத்து கொடுத்தது இந்த நாடு, குடியிருப்பது இந்த நாடு. பனையூரில் பெரிய பங்களா கட்டி குடியிருக்கீங்களே, அது இந்த நாட்டில். இந்த நாடு தான் உங்களுக்கு இடம் கொடுத்தது, உங்களை வாழ வைத்தது இந்த நாடு. அந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு படத்துக்கு 200 ரூபா வாங்குகிற நீங்கள்லாம் அந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணி இந்த தேச விரோதிகள் பட்டியலில் சேர்ந்து போகிறீங்கன்னா உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் கற்பிப்பார்கள் அப்படிங்கிறது தான் விஜய்க்கு எதிராக எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. யாராச்சும் உங்கள் கட்சியில் ஒரு ஆள் அனுப்பி போய் கட்டி சாப்பிட்டு வாயானா முடிஞ்சது. ஆனால் புறக்கணிக்கிறோம்னா அது யாரை புறக்கணிக்கிறீங்க? நாட்டை புறக்கணிக்கிறீங்க, சுதந்திர தினத்தை புறக்கணிக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் தெரியுமா? எத்தனை பேர் செத்தான் தெரியுமா? எத்தனை பேர் உயிரை கொடுத்தான் தெரியுமா? அப்படிப்பட்ட சுதந்திரத்தை வாங்கின இந்த நாட்டில் அந்த தினத்தை புரிப்பவர்கள், புறக்கணிப்பவர்கள் தேச விரோதிகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது விஜயாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து ஒரு செய்தி வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுக ஸ்டாலின் மேற்கு மண்டலத்தில் அவர்கிட்ட இருந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னென்னா, மேற்கு மண்டலத்தில் போனால் அதிமுக பிஜேபி கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. மேற்கு மண்டலத்தில் நீங்கள் வெறும் செந்தில் பாலாஜியை தான் நம்பியிருக்கீங்க. அவர் இதெல்லாம் இந்த தடவை செல்லாது. போன எம்பி தேர்தலில் நீங்கள் 40க்கு 40 வாங்கினீங்கன்னா பாஜக தனியாக, அதிமுக தனியாக இருந்தது. அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா மேற்கு மண்டலம் முழுவதும் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். அவங்க தனியாக நின்றதுனால தான் நீங்கள் ஜெயிச்சீங்க. இந்த சட்டசபை தேர்தலில் அவர்கள் மிக பலமாக, பாஜக திமுக அதிமுக கூட்டணி மிக பலமாக இருக்கிறதுன்னு ரிப்போர்ட்டு போயிடுச்சு. இதுக்காகத்தான் போன எம்பி எலெக்ஷன்லேயே நம்ம சொன்னோம், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இருக்கணும் அப்படி. அண்ணாமலை தான் அதை கெடுத்தது. அதனால தான் அண்ணாமலை மீது எங்களுக்கு கோபம். அவருக்கு அதுக்கு காரணம் என்னங்கிறதே, அவர் அந்த கூட்டணி உடைச்சதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கி பிரதமர் மோடியிலேருந்து எல்லாருந்தும் அண்ணாமலை இந்த கூட்டணியை உடைத்ததுனால் என்னென்ன நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அண்ணாமலைக்கு அப்படியே அமைதியாக உட்கார வச்சுருக்காங்க, எந்த பதவியும் கொடுக்காங்க. மிகப்பெரிய தப்பு அது. இல்லைன்னா இந்த 40க்கு 40 ஜெயிக்க முடியுமா? எவ்வளோ கள்ள ஓட்டு போட்டாலும் ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர் பூராமே மக்கள் வெறுப்பில் இருக்காங்க. அங்கே எதுவுமே சரியாக இல்லை. திருப்பூர்லேருந்து இதிலிருந்து கரண்ட்டு வர அடிக்கடி கட்டாகுது. அதெல்லாம் சரியாக இது பண்ணாமல் திமுகவிற்கு வழிவகுத்து கொடுத்தீங்க, குறிப்பாக அண்ணாமலை. இல்லைன்னா அண்ணாமலையே ஜெயிச்சிருப்பார். அதிமுகவும் அண்ணாமலை வாங்கின ஓட்டி கூட்டி பாருங்கள். அப்போ அந்த கூட்டணி பிரித்தது யார்? உடைத்தது யார்? யாருக்காக உடைத்தீர்கள்? யார் உங்கள் பின்னணியில் இருந்ததுங்கிற பல கேள்வி வரும். இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்த ஒன்று, அதுதான் உளவுத்துறை சொல்லிட்டாங்க. இல்லை, இந்த தடவை அந்த கூட்டணி மிக பலமாக இருக்கிறது மேற்கு மண்டலத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில் ஸ்டாலினுக்கு இன்னொரு மனசு கவலை. எப்போதுமே திமுக தொடர்ந்து 2 தேர்தலில் சட்டசபைக்கு ஜெயித்ததில்லை, தொடர்ந்து 2 தேர்தலில் ஆட்சிக்கு வந்ததில்லை. 1967லும் 1971லும் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் வருவாங்க, அதுக்கப்புறம் அதிமுக வந்துடும். 5 வருஷம் இப்படித்தான் சரித்திரம். இந்த தடவையும் அந்த சரித்திரம் வந்து விடுமோன்னு ஸ்டாலின் பயத்தில் இருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்துருக்கு. என்னென்னா 2021 ஜெயிச்சுட்டு வந்ததோ போயிடுமோ அப்படிங்கிறது. அதனால் மேற்கு மண்டலத்தை சரியாக பண்ணணும். தென் மண்டலம் நமக்கு நல்லா இருக்குது, தெற்கு மண்டலம் ஓட்டெல்லாம் பிரிஞ்சு கிடக்கு. இந்த ஒரு எடப்பாடி சிந்திக்கும் திறன் இல்லை அவருக்கு. தென் மண்டலத்தில் ஓபிஎஸ் இருக்கிறதுனால ஜாதி ரீதியான ஓட்டுக்கள்லாம் பிரியுது. எடப்பாடியை மிகப்பெரிய எதிரியாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்டத்து மக்கள். அதற்கு காரணம் 10.5% இடஒதுக்கீடை இவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி மற்ற ஜாதிக்காரன்லாம் எதிர்பார்க்கலாம். அதை சரி பண்ணுறதுக்கு அவருக்கு சுத்தமாக தெரியல. இந்த 300 கோடி 400 கோடி கொடுக்குறவங்களாச்சும் அறிவுரை கொடுப்பான்னு பார்க்குறேன். ஒருத்தனை அறிவுரை கொடுக்குற மாதிரி இல்லை, அவர் எடுக்கிற மாதிரி இல்லை. தென் மண்டலத்தில் அதிமுக மிக பலவீனமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியிலும் ஜெயலலிதா ஆட்சியிலும் தென்மண்டலம் தான் கை கொடுத்தது. அதை தன்னுடைய அரசியல் அறியாமையால் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி. தென்மண்டலத்தில் ரிப்போர்ட் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது. வடமண்டலத்தில் பார்த்திங்கன்னா பாமக அப்பாவும் பையனும் தனியாக பிரிஞ்சு கிடக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பாஜக கூட்டணியில் இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களும் பிரிஞ்சு கிடக்காங்க. இதுவும் ஸ்டாலினுக்கு ஆதாயம். ஆனால் மேற்கு மண்டலத்தில் மட்டும்
அதிமுக பாஜக கூட்டணி மிக பலமாக இருக்கிறதுன்னு வந்துட்டதுனால மேற்கு மண்டலம் ஓட்டை எப்படி சரி செய்யலாம்னு ஸ்டாலின் யோசித்து நடிகர் சூர்யாவை இந்த தடவை இதுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு ரகசிய முடிவு எடுத்திருக்காராம். அது இன்றைக்கி கசிஞ்சிருச்சு. ஏற்கனவே சத்யராஜ் மகளை வந்து மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களை கட்சியில் சேர்த்துருக்காங்க. அதனால் சூர்யாவையும் இந்த தடவை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பதாக செய்தி வந்திருக்கு. சூர்யா அப்படி ஒத்துக்கலைன்னா சிவகுமார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பிரச்சாரத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு ஸ்டாலின் எடுத்திருப்பதாக இன்றைக்கு செய்தி வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் நடிகர் சூர்யா திமுகவுக்கு பிரச்சாரமான செய்தி வந்திருக்கு. இந்த சிவகுமார் குடும்பம் எப்படின்னா மிக மிக சுயநலம் கொண்டவர். சிவகுமார் யார் ஆளுங்கட்சி இருக்கோ அங்கே போய் ஜாலியாக அடிப்பார். பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு போவார். அவங்க பையன் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து முதல்ல சூர்யா காதல் திருமணம் பண்ணுறாருன்னு ஜெயலலிதா மேடத்தில் போய் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. அது எதுக்குன்னா அவங்கக்கிட்ட நெருக்கத்தை உருவாக்கும். அடுத்தது கார்த்திக், அவரும் காதல் திருமணம் செஞ்சுருவாரோன்னா அவருக்கு பொண்ணு பார்த்துட்டு ஜெயலலிதாட்ட போய் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கை ஜெயலலிதா சொல்லி தான் சம்மதிக்க வைத்தார் அப்படின்னா ஆளுங்கட்சி யாரும் அங்கே போயிடுவார் சிவகுமார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி பக்கம் தாவிட்டார். இன்றைக்கி ஒரு வீடியோ பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, மலைக்கல்லன் படத்தில் கருணாநிதி தான் எம்ஜிஆரை ஹீரோவை போட சொன்னாராம். இந்த வீடியோவை பாருங்க. 26 வயசுலேயே இந்த மனுஷன் என் டயலாக்கு ஒரு வரி மாற்றக்கூடாது, இன்னொரு கண்டிஷன், இந்த படம் எம்ஜிஆர் நடித்தா தான் நான் எழுதுவேன். ஏனுங்க அது இவரே வாய்ப்பு கேட்டு போயிருக்காரு. எம்ஜிஆர் இந்த படம் நடிச்சா தான் கேட்போம். எம்ஜிஆரை பார்த்தோன்னே அவர் எல்லைசாட்டங்களுக்கு அவர் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. என்ன இங்கே டொக்கு குழிகளாக இருக்குதுப்பா எம்ஜிஆருக்கு அப்படின்னாங்க. இல்லை அதனால் என்னங்க அதெல்லாம் நல்ல அசிங்கமாக இருக்குது, ஒரு கேபட்டி இருக்குது நல்லான்னு சொல்லி வேறு வழிகளை படத்தை பாருங்க. மந்திரி மாதிரி இல்லை, ஒரு ஆட்டுக்கடா தாடி மாதிரி இவனை எடுத்து இந்த சந்திரன் ஒட்டி விட்டுருப்பாங்க. ஒட்டி வேறு வழி இல்லாமல் ஜாயின் அடித்தாங்க. அதே மாதிரி டிஆர் சொந்தனா ஒரு நெருப்பு மாதிரி ஆள். அவர் முன்னாடி யாருக்கு ஒரே சிங்கிள் சேர் தான், யாரும் உட்கார முடியாது. அந்த இடத்துல வந்து இன்னொரு சேர் போட்டு உட்கார்ந்த ஒரே மனிதர் கலைஞர்கள் தான், வேற யாருக்கு. இந்த எம்ஜிஆரை பற்றி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபாண்டமான விஷயத்தை சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சுயநலமாக எதையாச்சும் சாதிக்கணும்னா அதுக்கு எம்ஜிஆர் தான் கிடைச்சாரா? அவர் சொல்கிறார் மலைக்கல்லனுக்கு வந்து 1954 வந்தது. அதுக்கு கருணாநிதி தான் எம்ஜிஆருக்கு என் நண்பர் அவரை நடிக்க வைங்கன்னு சொன்னாராம். எவ்வளவு அப்பட்டமான போய் கொஞ்சம் மனசாட்சி யோசிக்க வேணாம். எல்லாருக்கும் தெரியும், இவங்களுக்கெல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்கள்னு தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் முதலில் 1947 ராஜகுமாரி என்ற படத்தில் தான் முத ஹீரோவாக நடித்தார். அந்த ராஜகுமாரி படம் வெளிவரும்போது 1947 ராஜகுமாரி படம் வெளியில் வரும்போது கருணாநிதிக்கு 23 வயசு. கருணாநிதி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியாது. கருணாநிதி கையெழுத்து ரொம்ப நல்லா எழுதுவார். அதனால் இந்த நாடகம் போடுறவங்களாம் எப்போ அவர் கையெழுத்து நல்லா இருக்கும், அவர்கிட்ட கொடுத்து எழுத சொல்லுங்கன்னா இதெல்லாம் எழுதுவார். மற்றவங்க நாடகத்துக்கு இதெல்லாம் வசனம் இதெல்லாம் எழுதுவார். இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் நிறைய நாடகத்துக்கு எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நாடக வசனம் எப்படி வருது, நம்மளே ஒரு நாடகம் எழுதுவோன்னு எழுதினார். மற்றவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டார். மற்றவங்க இதை பெரியார்கிட்ட ஒரு ஈவே ராமசாமிகிட்ட இவர் எப்படி ஈர்க்கப்பட்டார், அண்ணாதுரையால் எப்படி ஈர்க்கப்பட்டார்னா, இவர் இங்கே திருவாரூரில் இருக்கும்போது சவத்தில் இவர் தான் எழுதுவார். இதெல்லாம் பெயிண்ட் வரைஞ்சி கையெழுத்து நல்லா இருக்குன்னு எழுதுவார். அப்போ ஈவே ராமசாமியின் பொன்மொழிகள், அண்ணாதுரையின் பொன்மொழிகள்னு எழுதும்போது அவங்க சொன்ன விஷயத்தில் ஒரு கவரப்பட்டு தான் திமுகவுக்கு வந்தார். அதே மாதிரி இதில் வந்து மற்ற வசனத்தெல்லாம் கையெழுத்து நல்லா இருக்குன்னு எழுதுனதுனால இவரை வந்து அப்புறம் இவரே கதை வசனம் எழுத ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது 1947 ராஜகுமாரி வெளியில் வந்தபோது இவருக்கு வயது 23. அப்போ ராஜகுமாரியில் நடிக்கும்போது எம்ஜிஆர் ஹீரோ. அவர் என்ன சொன்னார் தயாரிப்பாளர்கிட்ட, என்னுடைய நண்பர் கருணாநிதியை வசனத்துக்கு போடுங்க, அவர் வாய்ப்புக்காக அடைகிறார் என்று சொல்லி கருணாநிதிக்கு பரிந்துரை செஞ்சது எம்ஜிஆர். இவருக்கு வயசு இப்போ 23, யாருமே தெரியாது. இவருடைய மரியாதை என்ன, மதிப்பு என்னங்கிறது என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு என்எஸ்கே மிகப்பெரிய காமெடியன் அந்த காலத்தில், கருத்துள்ள காமெடியெல்லாம் சொல்லுவார்.
அவர் ஒரு படம் எடுக்கிறார். என்எஸ்கே பணம்னு ஏதோ ஒரு படம். அந்த படத்துக்கு கருணாநிதியை வாப்பா எனக்கு இதே எழுதி கொடு அப்படின்னாரு. அப்போ கருணாநிதி ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டார். 1 ரூபான்னாரு. 1 ரூபானா எப்படின்னா 0001ன்னு போட்டார். யார்? என்எஸ் கிருஷ்ணன். அப்போ இவருடைய மதிப்பு எவ்வளோன்னு பாருங்கள். உடனே கருணாநிதி சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு பணம் கொடுக்கும்போது அவர் 1 ரூபா கொடுத்தாரு. கருணாநிதி 1000 ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க, 1 ரூபான்னு கொடுக்குறீங்க. நான் எங்கப்பா 1000 கொடுத்தேன், இந்த பாருப்பா 0001 அப்படின்னு தான்ப்பா எழுதியிருக்கேன். கருணாநிதி அப்படியே தலைகீழாக திருப்பி காமிச்சார். தலைகீழாக திருப்பினா அது 1000. உடனே என்எஸ் கிருஷ்ணனுக்கே ரொம்ப இதாகிடுச்சாட, இவ்வளவு காமெடி பண்ணி நானே காமெடி நீ காமெடி பண்ணிட்டியான்ட்டு. சரி நீ 1 ரூபாய்க்கு தான் லாய்க்கு, ஆனால் நீ நான் எழுதினதையே மாற்றி விட்டு அப்போவே ஃப்ராடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சரி நான் 1000 ரூபா கொடுத்ததா சொல்லுவாங்க. இவர் என்எஸ் கிருஷ்ணன் படத்துக்கு அப்படி இருந்தவர். 1954 மலைக்கல்லன் வெளியில் வந்தது. அதற்கு முன்னாடியே மர்மயோகி இந்த படங்கள்லாம் மருதநாட்டு இளவரசி வந்தது, மர்மயோகி வந்தது, சர்வாதிகாரி வந்தது. இதெல்லாம் சர்வாதிகாரியிலையும் கருணாநிதிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் எம்ஜிஆர். ஆனால் 1954 மலைக்கல்லன் வந்து அது தேசிய விருது வாங்கினது. இப்போ அவர் சிவகுமார் என்ன சொல்கிறாரு, மலைக்கல்லன் படத்துக்கு கருணாநிதி தான் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாராம். மலைக்கல்லனுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் மர்மயோகி படத்திலெல்லாம் மிகப்பெரிய ஹீரோவாகி விட்டார். அப்போ கருணாநிதி இப்போ தான் தூக்கி பிடிக்கிறதுக்கு இவங்க குடும்பத்துக்கும் இவருக்கும் இதுதான். யார் ஆளுங்கட்சி இருக்காங்களோ உங்களுக்கு தூக்கி பிடிங்க. அதுக்காக சரித்திரத்தை மாற்றி ஒருத்தர் குறைவாக பேசக்கூடாதுல்ல. கருணாநிதிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு ஒரு காலம் கருணாநிதி வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே இல்லை. இதுதான் சரித்திரம். சிவகுமாருக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருணாநிதியை தூக்கி எம்ஜிஆரை கீழே வச்சு பேசுவதற்கு கடுமையான உண்மையை பேசுங்க அப்படிங்கிறது தான். அதனால் எந்த காலத்திலும் கருணாநிதி எம்ஜிஆருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சிவகுமார் குடும்பம் பேசுகிறதில்ல, யாரும் நம்பாதீர்கள். அவர்கள் சுயநலத்துக்காக பேசக்கூடிய விஷயம்தான் இது அப்படிங்கிறது அடுத்த கட்டம். அடுத்தது தேசிய அரசியலை விட்டுவிட்டு சர்வதேச அரசியலுக்கு சென்று விட்டார் ஸ்டாலின். ட்ரம்ப்பை பற்றி எல்லாம் பேசுகிறார். ட்ரம்ப்னா யாருன்னு இவருக்கு தெரியாது. டிவியில் பார்க்கும்போது ட்ரம்ப்னு கேட்பார். என்ன எழுதி கொடுக்குறான் அந்த கருணாநிதி டிவியில் இருக்கிறவன். ட்ரம்ப்பை பற்றி எழுதி கொடுத்துட்டான் அந்த தடவை. அவர் என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப் 50% வரி போடுறாரு இந்தியாவுக்கு. மோடி அவர்களே இதுக்கு பதில் சொல்லுங்கிறார். ட்ரம்ப் வரி போடுறான்னா ட்ரம்ப் அவர்களே பதில் சொல்லுங்கன்னு கேட்கணும். ட்ரம்ப் வரி போட்டால் மோடியை கேட்குறாரு, நீங்கள் தான் பதில் சொல்லணும். யார் என்ன விஷயம்னு தெரிஞ்சாதான். ட்ரம்ப் கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு வரி போட்டார் அவர் ஆட்சிக்கு வந்தோன்னு. எல்லாத்துக்கும் அதிக வரி. கனடா அதிக வரி, அவர் பக்கத்தில் இருக்க மெக்சிகோ அதிக வரி, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் பிரேசில் அதிக வரி, அதே மாதிரி இந்தியாவுக்கு 50 வரி அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் வரியை கூட்டினதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் வச்சுருப்பார். நம்ம ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்கக்கூடாது, ரஷ்யாவுடன் எந்த உறவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். மோடி கேட்கலை. உடனே என்ன பண்ணிட்டார், வரி போடுறாரு. இந்த அடிப்படை விஷயமே ஒரு பத்திரிகை படிச்சிருந்தா தானே, ஒரு டிவி பார்த்தா தானே. டிவியில் இந்த இது நடக்குது விவாதம், அதை மட்டும் பார்ப்பார். வேறு ஏதோ அவருக்கு தெரியாது. ஆக சர்வதேச அரசியலின் அர்த்தத்தையே புரிந்து கொள்ளாமல் மோடி 50% நமக்கு வரி விதித்தது எதன் அடிப்படையில், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டு காரணங்கள் எல்லாம் என்னங்கிறத அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் மோடி 50% வரி போட்டதுக்கு ட்ரம்ப் 50% வரி போட்டதுக்கு மோடி பதில் சொல்ல வேண்டும் என்று கோமாளித்தனமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தமிழ்நாடு அரசியலே ஒழுங்காக பேச தெரியல, என்னென்னமோ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க. சுதந்திர தினம் என்றைக்கு வந்தது, குடியரசு தினம் எப்போங்கிற அடிப்படை விஷயமே தெரியலை, கூட்டல் தெரியலை. 5000ல் 2500 போனால் 1500ன்னு சொன்ன ஆள் நீங்கள். டிசம்பர் மாதம் சுதந்திர தினம்னு சொன்ன ஆள் நீங்கள்லாம் சர்வதேச அரசியலை பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? அதனால் சர்வதேச அரசியலை நன்றாக படித்துக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஏன் அதிக வரி ஒவ்வொரு நாட்டுக்கும் விதிக்கிறார், அதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்னங்கிறது தெரிந்து கொண்டு பேசுங்கள் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு நம்ம அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம்.
இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சனிக்கிழமை, நாளை சுதந்திர தினம் என்பதால் அரசியல் ஆடுகளம் வெளிவராது. மீண்டும் சனிக்கிழமை இதே அரசியல் ஆடுகளத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.